வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 இந்த எலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மெயினாக கிராமப்புற மக்கள்கிட்ட விருப்பு கலாச்சாரம் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. காரணம் எலெக்ஷன். ஏன்னா கிராமங்களில் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு கட்சி, அங்கே வீட்டில் ஒரு கட்சி, இந்த வீட்டில் ஒரு கட்சி, இந்த ஒரு வீடு, எல்லாமே பக்கத்து வீடுகள் உள்ளதான். கட்சி கொடி கட்டுறதுக்கு தொண்டர்கள் ஆகிய கிராமப்புற திரும்ப இதுக்காக கிராமப்புற மக்கள்னா என்ன செய்யணும்னா, அவங்க எல்லா பேருமே ஒரு கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 90% எல்லாமே சொந்தக்காரர்கள், ரிலேட்டிவ்ஸ். இருந்தாலும் இந்த எலெக்ஷன் மூலமா பல பிரிவாக பிரிஞ்சு போய் சண்டை போடுறது. எதிர்த்து வீடுக்கு சண்டை போடுறாங்க. நீ ஏன் என் கூடிய கழட்டி விட்ட, நீ ஏன் என் கூடிய கட்டின, ஏன் என் கூடிய கிழிச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் கண்ணால் கிராமத்தில் பார்த்துட்டு தான் வந்தேன். அவ்வளவு சண்டைகள். முக்கியமாக இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இளைஞர்கள் தான் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் சண்டை போட்டு தான் சொந்தங்களும் கூட நினைக்காம நான் இந்த கட்சி ஏன் கூடிய எப்படி நீ எடுக்கலாம் அப்படி சண்டை போட்டு தன்னுடைய சொந்தம் என்று நினைக்காம கூட சண்டை போட்டுருக்காங்க நிறையா கிராமத்தில். இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கட்சிகள்னால தான். இது ஏங்கட்சி ஏங்கட்சின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, இந்த கீழே அடிமட்டத்தில் இருக்காங்க இல்லையா, தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இது ஏங்கட்சி, இவர் ஏங்கட்சி, அவர் ஓங்கட்சி, இப்படி சொல்லி தான் சொந்தம்ன்றது கூட நினைக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறையா கிராமங்களில். ஆனால் இந்த தொண்டர்கள் ஏங்கச்சி ஓங்கச்சி சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் தலைவர்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க எந்த சண்டையெல்லாம் போடுறது கிடையாது. வெளியில தான் நீ அப்படி நான் இப்படி சண்டை வர்றது. ஆனால் 90% அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருக்குள்ளுக்கும் ஒரு லிங்க் தான் நிறையா இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்சி தலைவர் இங்கே பெரிய பதவியில் இருக்கார், ஒரு கட்சியில் பெரிய பதவியில் இருக்க, உடனே சீட்டு கிடைக்கல, வேறு எதுவும் கிடைக்கல, உடனே அடுத்த கட்சிக்கு போயிடார், அங்கே எம்எல்ஏவாக போட்டிடுறாரு. அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி அங்கே போய் எம்எல்ஏ போட்டிடுறாரு. அப்போ எங்கே தலைவர்களுக்கு எங்கே பதவி கிடைக்குமோ அங்கே மாறிக்கிறாங்க. ஆனால் இந்த பாலா போன அடிமட்ட தொண்டர்கள் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு தான் வாழ்க்கையை அழிக்கிறதே அந்த காலத்தில் முழுமுச்சாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு மாறும்? ஒரு காலத்தில் படிக்காதவர்கள் நிறையா இருந்தாங்க. இந்த குடும்பமா இது குறிப்பிட்ட கட்சி குடும்பம், இந்த குடும்பம் இது அந்த கட்சி குடும்பம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. தலைமுறையாக ஒரு கட்சியாகவே ஓட்டு போட்டு வந்தவங்க. ஆனால் இப்போ நிறையா பேர் படிச்சிருக்கோம், ஒரு யோசிக்க கூட ஒரு மூளை வேலை செய்யாதா ஏகப்பட்ட பேருக்கு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி ஆட்சியாக இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மதங்களையும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க ஒரு ஆட்சியாக தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம நாடு, தமிழ்நாடாகிய நம்ம நாடு ஒரு அமைதியாக இருக்கும்.
எந்த ஒரு தீமை நடைபெறாது. பெண்களுக்கு ஏகப்பட்ட தீமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு போதை கலாச்சாரம் நடக்குது, இங்கிட்டு அடிதடி நடக்குது. இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க. அடிமட்ட தொண்டர்கள் நீங்கள் சண்டை போட்டு என்ன பிரச்சனை? உங்களுடைய வாழ்க்கை தான் அது வீணாக போகும். ஒரே தெருவுக்குள்ள எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, இந்த வீடுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டால் நீங்களே கடைசி வரைக்கும் பேசாமல் தெரியணும். உங்களுக்குள்ளே சண்டை போட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகளான தலைவர்களுக்கு எந்ததும் கிடையாது. வார்டுக்கு சட்டை அப்படியே கசங்காமல் வர்றது, ஏசி காரு அப்படியே எந்திரிச்சு வர்றது. ஒரு மாதம் தானே போடுறா சுற்றுறாக்க, வெயிலையும் அதுலேயும் சுற்றுறான்னு சுற்றி ஒரு மாதம் நல்லா சுற்றி முடிச்சுட்டு காசு எவ்வளோ காசும் கொடு, மக்கள் என்ன காசுக்கு தானே எடுத்துறாங்க, இந்தா மக்கள் காசு கொடு, காசை கொடுக்குறது, பொருளை கொடுக்குறது, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு 5 வருஷத்துக்கு எட்டியே பார்க்குறது கிடையாது. 5 வருஷத்துக்கு எவ்வளோ நம்மளால் தலைவர்கள் நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சிருது. மக்களுக்கு என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னா, மக்களுக்கு காசை வேணால் ஓட்டு போடுவான். இப்படி நிறையா தலைவர்கள் சொல்கிறாங்க, காசு கொடுத்தா போதும். எத்தனையோ தலைவர்கள் மக்களாக பாரம்பரியம் என்னால் ஜெயிக்க முடியும்பா, ஜெயிக்கிறாங்க. 5 வருஷம் எட்டி பார்க்கறது கிடையாது. அன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஒருத்தர் ஓட்டுவாங்க இப்போதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த எங்கள் ஏரியாவுக்கு எதுவுமே செய்யலை, இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு வீடியோவில் எடுக்கிறாப்புல. அதுக்கு இன்னும் 2 பேர் பெரிய மாலையை போட்டு அவருக்கு வரவேற்கிறாங்க. கட்சிக்காரங்க இல்லையா, நாங்கள் இந்த கட்சி. இப்படி நிறையா பேர் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி தப்பு பண்ணாலும் அது சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய படித்தவர்கள் நிறையா இருக்காங்க. இப்போ பாமரர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பாமரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா பெருசு, 2000 ரூபா கொடுத்தா பெருசு. ஆனால் படித்து ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க நிறையா பேர் என்ன செய்கிறாங்கனாக்க, தவறு அவங்க செய்கிறது தவறு அப்படி இருந்தாலும் அதை சரிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த நாடு எந்த அளவில் போய் நிற்குமோ ஒன்றும் புரியலை. அப்போ ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாக்க அரசியல்வாதிகள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்போ என்ன தெரிஞ்சிடும், மக்களாப்பா, காசு கொடுத்தா பொருள் கொடுத்தா ஓட்டு போட போகிறான், ஒரு மாதம் அங்கிட்ட கையெடுத்து கும்பிட போகிறோம், 5 வருஷத்துக்கு அவன் நம்ம கும்பிட்டாலும் பார்க்க போகிறது கிடையாது. இதானே நடக்குது, உண்மைதானே? மக்களே சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு கிராம மக்களும் அங்கே விவசாயத்துக்கு என்ன விவசாயம் பண்ண முடியலை. காரணம்னாக்க ஒவ்வொரு கண்மாய்களையும் நிறைய கருவல் மரம் இருக்குது. அந்த கருவல் மரத்தில் காட்டு பணிகள் நிறையா இருக்குது. நீ விவசாயம் பண்ணிட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு உழுது வரப்பு வெட்டி களை எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 3 மாதமாக ஒரு நல்ல பெரிய பயிராக வந்தவொடனே காட்டு பணி உழைச்சி ஒன்று மூலமாக ஆக்கிறது. விவசாயம் ஒன்று மூலமாக ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களேன்னு இன்னும் யோசிக்கிறது கிடையாது. நான் ஏன் கட்சிடா, ஏன் கூடிய எப்படி எடுக்க போச்சு? இப்படி சண்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் கிராமப்புறமா மக்களே சிந்திங்க. நீங்கள் வாழணும், நீங்கள் உயரணும்னு சொன்னால் உங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். அந்த விவசாயத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த காட்டு பண்ணி அந்த கருவல் மரத்தை யார் உங்களுக்கு எடுத்து தரப்போகிறது? யார் சொல்கிறா நான் கிராம மக்களுக்கு விவசாயத்துக்கு இந்த காட்டு பண்ணி அழிச்சிருவேன், இந்த கருவல் மரத்தெல்லாம் அழிச்சிருவேன் யாராச்சும் சொல்கிறாங்களாம் பாருங்கள். சொல்கிறவங்க செய்யக்கூடியவளாக இருக்கான்னு பாருங்கள். அந்த செய்கிறவர்களுக்கு இந்த காட்டு பண்ணியும் இந்த கருவல் மரத்தை அழித்து விவசாயத்துக்கு நல்லது பண்ணுவேன் அப்படி செய்யக்கூடிய மனிதர்கள் யாராச்சும் இருந்தாங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் அடுத்தவனுக்காக அடித்து சாகுறீங்க? அடுத்த முறை கோடி கோடியாக
சம்பாரித்து பெரிய இடத்துல இருக்காங்க, சொந்த ஃப்ளைட், ஏகப்பட்ட கோடிகள் வச்சுருக்காங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட்டாண்டி இருக்க வேண்டியதான், இப்படி சண்டை போட்டுக்கிட்டு எதிர்த்து விட இருந்தாலும் பேசாமல் இப்படியே தெரிய வேண்டியதான். மாறுங்கப்பா. என்னைக்கு நீங்கள் மாற போகிறீங்க? ஒன்றுமே புரிய. விவசாயிகளாகிய கிராம மக்களே மாறுங்க. கட்சிக்கெல்லாம் பார்க்காதீங்க, நல்லவனாக பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.